நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மையப்படுவதாக. நம்முடைய இரட்சகர் மீட்பர் இயேசுவின் திருநாமத்தினால் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஜாசுவா டிவி ஊழியங்கள் வழியாக கர்த்தருடைய வேத வசனங்களை விதைப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த நல்ல வார்த்தைகளை கேட்டு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் வளர்ந்து பெருக தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். யோபு 15ஆம் அதிகாரம் வசனம் 4வது வசனம். நீர் தேவ பக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். நீர் தேவ பக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். யோபு 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவ பக்தியை வீணென்று சொல்லி ஜெபத்தையும் கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பதையும் குறைய பண்ணுகிறீர் அப்படின்னு அங்கே ஒரு வசனம் இருக்கு. அன்பானவர்களே, விசுவாச வாழ்க்கையில் குறைந்து போகக்கூடாத விஷயங்கள்னு சில விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமான விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயமாக ஜெபம் இருக்குது. ஜெபம் நம்ம வாழ்க்கையில் குறையவே கூடாது. தேவ பக்தியை வீணென்று சொல்லி ஜெபம் குறையுதுனாலே தேவ பக்தி வீண் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆழ் மனசில் ஒரு காரியம் இருக்குது என்பது தான் உண்மை. அல்லேலூயா. அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் விசுவாச குடும்பங்களில் ஜெபம் குறையக்கூடாது. ஜெபிக்கிற ஜெபங்கள் என்ன செய்யக்கூடாது? குறைவுபடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் இந்தந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வீட்டில் குறையக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆனால் விசுவாச வாழ்க்கையிலையும் விசுவாச ஜீவியத்தில் குறையக்கூடாத சில காரியங்கள் இருக்குது. அதையும் நீங்கள் கவனிக்கணும். அதில் ஒரு காரியம் ஜெபம். ஜெபம் விசுவாச ஜீவியத்தில் குறையவே கூடாது. அல்லேலூயா. ஜெபம் குறையவே கூடாது. அதே போல் வேதம் வாசிக்கிறது, கர்த்தருடைய புத்தகத்தை வாசிப்பதும் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதும் உங்கள் வாழ்க்கையில் குறையவே கூடாது. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த காரியங்கள் எல்லாம் குறைவுபடுது அப்படின்னா அப்போ நீங்கள் தேவ பக்தியை வீண் என்று உங்கள் ஆழ் மனதில் நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்பதுதான் அதனுடைய அடையாளம். உங்களுடைய மனசில் தேவ பக்திக்கு உயிரோட்டம் இருக்குமே என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஜெப ஜீவியம் குறையாது. அல்லேலூயா. ஜெப ஜீவியம் குறையாமல் இருக்கும். எப்பவும் ஒரு ஜெப சிந்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். உங்கள் வீட்டில் எப்பொழுதும் ஒரு தனிப்பட்ட ஜெபம் நீங்கள் செய்து கொண்டே இருப்பீங்க. நீங்கள் நடக்கும்போது ஜெபிப்பீங்க, படுத்திருக்கும்போது ஜெபிப்பீங்க, நீங்கள் வேலை செய்யும்போது அந்த செய்யும் தொழில் ஆசீர்வாதமாக இருக்க தினமும் ஜெபிப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்களுடைய ஆழ் மனதில் தேவ பக்தி குறைந்து விட்டது, தேவ பக்தி வீண் என்ற எண்ணமும் கூட இருக்கிறது என்று ஒரு அர்த்தம் அதற்கு அடையாளம். ஜெப ஜீவியமும் வேத வாசிப்பும் கர்த்தருடைய வேத வசனங்களை தியானிப்பதும் நம் வாழ்க்கையில் குறையவே கூடாது. அல்லேலூயா.
அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில் இது குறைஞ்சிடக்கூடாது, அது குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை உலக பிரகாரமாக நீங்கள் சிந்திக்கிறதுண்டு, பேசுகிறதுண்டு. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, உங்கள் வாழ்க்கையில் உங்களிடத்தில் ஜெபம் குறையக்கூடாது, வேத வாசிப்பு குறையக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் தியானம் குறையவே கூடாது. அல்லேலூயா. அன்பானவர்களே, அதே போல கர்த்தரை துதிக்கும் துதி குறையக்கூடாது. மூன்றாவதான காரியம், கர்த்தரை துதிக்கும் துதி உங்கள் வாழ்க்கையில் குறையக்கூடாது. நீங்கள் ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாருங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. யாருடைய இருதயம் இருள் அடைந்தது தெரியுமா? அங்கே கர்த்தருடைய வேதம் எழுதப்பட்டிருக்கு, அவர்கள் தேவனை அறிந்தும். அவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள். தேவனை அறிந்திருந்தும் அவர்கள் இருதயம் இருள் அடைந்தது என்று அந்த வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலன் பவுல் வழியாக. அன்பானவர்களே, அவர்கள் தேவனை அறிஞ்சிருந்தாங்க. தேவனை அறிஞ்சிருந்தும் அவங்களுடைய இருதயத்தில் எப்படி இருள் சூழ்ந்தது? தேவனை அறிஞ்சிருந்தாங்க, ஆனால் தேவனை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் அவங்க வாழ்க்கையில் இல்லாமலே போயிடுச்சு. வீட்டிலையும் துதிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, ஸ்தோத்தரிக்கிறது இல்லை, கர்த்தரை மகிமைப்படுத்துறது இல்லை, தேவ சபைக்கும் வர்றதில்லை, துதிக்கிறது இல்லை, ஸ்தோத்தரிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை. அன்பான மனுஷனே, நீ தேவனை அறிந்திருந்தாலும் உன் இருதயம் இருளாக தான் இருக்கும். தேவ மனுஷனே, தேவ மனுஷியே, நீ தேவனை அறிந்திருந்தாலும் சரி, உன் இருதயம் இருளால் நிரப்பப்பட்டிருக்கும். காரணம் என்னவென்றால், நீ ஜெபிக்கிறதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதில்லை, இதோடு கூட நீ கர்த்தரை துதிப்பது கிடையாது, அவரை ஸ்தோத்தரிப்பதல்ல, அவரை மகிமைப்படுத்துவதும் கிடையாது, அவரை கனப்படுத்துவதும் உன் வாழ்க்கையில் இல்லை. அதனால் உன் சிந்தை வீணாய் போயிற்று, உன் சிந்தை கெட்டு போயிற்று, உன் இருதயம் இருளடைந்து போயிற்று. இயேசு கிட்ட வந்தும் உன் இருதயம் இருள் சூழ்ந்திருக்கிறது என்றால் காரணம் என்ன? அவரை தேவன் என்று அறிந்திருக்கிற நீ அவரை சோஸ்தரிக்க மனமில்லை, அவரை துதிக்கிறதுக்கு உனக்கு நேரம் இல்லை. அதனால் உன் சிந்தை வீணா போச்சு, உன் எண்ணங்கள் கெட்டு போச்சு, உன் இருதயம் இப்பொழுது இருள் சூழ்ந்து போயிடுச்சு. அன்பானவர்களே, விசுவாச வாழ்க்கையில் தேவன் உண்டென்று அறிந்தும் தேவன் இருக்கிறார் என்று சொல்லியும் ஜெபிக்கிறதில்லை, வேத வசனத்தை மதிக்கிறதில்லை, கர்த்தரை கனப்படுத்துறதில்லைன்னா உன் இருதயம் இருள் சூழ்ந்து கொள்ளும். ஒளியை நீ தேடவில்லை என்றால், ஒளியை நீ உன்னால் பற்றி கொண்டிருக்க உனக்கு மனம் இல்லை என்றால், உன் மனதில் இருள்தான் குடிகொள்ளும். அன்பானவர்களே, நம் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் குறையக்கூடாது, அந்த காரியங்கள் குறையக்கூடாது என்று உலக விஷயங்களில் அக்கறை காட்டுகிற நீங்கள் விசுவாச ஜீவியத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் குறையக்கூடாது என்பதையும் நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும், விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அடுத்து ஒரு காரியம், 4வது காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு செல்வது, தொடக்கத்தில் இருந்த தேவ பக்தி
காணாமல் போவது. தொடக்கத்தில் இருந்த தேவ பக்தியின் வேகம் இருக்க இருக்க தேவ பக்தியை வீணென்று சொல்லும் அளவுக்கு பின்வாங்கி போவது. ஆதியில் கொண்டிருந்த அன்பு, ஆதியில் பற்றி கொண்டிருந்த அந்த பற்றி கொள்ளுதல் தேவனிடத்திலிருந்து குறைவுபடுகிறது. தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்கிறார். அன்பானவர்களை, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ குறைவுகள் இருக்குது பார்த்தீங்களா? விசுவாச வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எல்லாம் குறையவே கூடாது. நாம் 4வதாக பார்த்தோம், ஆதியில் கொண்டிருந்த அன்பு, தேவன் மேலே வச்சிருக்கிற அன்பு என்றைக்கும் குறையவே கூடாது. அடுத்து விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் குறையக்கூடாது. 5வதாக 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நீக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோமேன்னு பவுல் சொல்கிறார். உங்கள் விசுவாச குறைவுகள் நீங்கணும். அவிசுவாசங்கள் உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்து கொள்ளக்கூடாது. உங்களை அவிசுவாசம் சூழ்ந்தால் உங்கள் சிந்தை கெட்டு போவோம், நீங்கள் வீணராய் ஆகி போவீர்கள். விசுவாசம் இருக்கும் வரையில் நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. உங்கள் சிந்தை வீணாய் போகாது. அன்பானவர்களை, இந்த வசனங்களை குறித்து எழுதி வைத்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, அடுத்த காரியம் தீத்து 3ஆம் அதிகாரம் 14வது வசனம், நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதுக்கேதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். ஆமாம், அதாவது கனியற்றவர்களாய் இராதபடிக்கு வாழணும். அதாவது நல்ல செயல்கள் நம் வாழ்க்கையில் குறையக்கூடாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய கனியின் வாழ்க்கை நம் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? குறையக்கூடாது. அது குறையாமல் நம்ம பார்த்து கொள்ளணும். அன்பானவர்களே, தீத்து 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா, இந்த ஆவிக்குரிய கனியின் வாழ்க்கைகள் நம்மளுடைய விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது? குறையக்கூடாது. ஆவிக்குரிய கனியின் சுபாவங்கள், இந்த காரியங்கள், ஆவிக்குரிய செயல்கள், நல்ல விஷயங்கள், இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் குறைவுபடாமல் பார்த்து கொள்ளணும். அல்லேலூயா. இது 6வதாக உள்ள காரியம். நம்ம அடுத்து 7வதாக உள்ள காரியம் பார்த்திங்கன்னா, அதாவது பிறருக்கு கொடுப்பது, தரித்திரருக்கு கொடுக்கும் ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? குறைந்து போயிடக்கூடாது. மார்க் 10:21 இயேசு சொல்லுவார், ஆகிலும் உன் இடத்தில் ஒரு குறைவு உண்டு அப்படின்னு சொல்லி, உனக்கு உள்ளவைகளை விற்று நீ தரித்திரருக்கு கொடுத்து விட்டு பின்பு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். அதாவது தரித்திரருக்கு கொடுப்பது, இது நம் வாழ்க்கையில் குறையக்கூடாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, 8வதாக உள்ள விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவரை ஒருவர் தாங்குவதும், ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைவுபாடு உண்டானால் அதை மன்னிப்பதும். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், கிறிஸ்து மன்னித்தது போல நீங்கள் மன்னித்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது 8வதாக ஒரு காரியம். மன்னிப்பது நம் வாழ்க்கையில் குறையவே கூடாது. அது எப்பவும் ஒன்று போல இந்த மன்னிப்பு என்ன செய்யணும்? நாள்தோறும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாள்தோறும் மன்னிப்பு நம்மக்கிட்ட வெளிப்படுதான்றதை கவனித்து பாருங்களேன் கொஞ்சம். அல்லேலூயா. அன்பானவர்களே, இதெல்லாம் நம் வாழ்க்கையில் குறையவே கூடாது. அடுத்து ஞானம் நம் வாழ்க்கையில் குறையக்கூடாது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் அவன் கேட்டு பெறட்டும்னு யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஞானம்னா இவ்வுலக ஞானம் அல்ல, பரத்திலிருந்து வருகிற தேவனுடைய ஞானம். தேவ ஞானம் நம் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாதுன்னா குறையக்கூடாது. தேவன் ஞானம் குறைந்தால் நாம் வாழ தெரியாமல் வாழ்க்கைக்குள்ளே போயிடுவோம். அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா இவ்வுலக ஞானம் அப்படிப்பட்டது தான். தேவ ஞானம்தான் நம்மளை
தேவனுக்கேற்றபடி தேவ பக்திக்குரிய வாழ்க்கையில் தெளிவாய் நம்மை நடத்தக்கூடியது தேவ ஞானம்தான், இவ்வுலக ஞானம் அல்ல. அல்லேலூயா. அப்போ தேவ ஞானம் நம் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, குறையாமல் பார்த்துக்கொள்ளணும். அடுத்து கடைசியாக லாஸ்ட்டாக ஒரு காரியம் என்னென்னா, நீதிமொழிகள் 24:10 சொல்லப்பட்டிருக்கு, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நம்மளுடைய பலம் குறுகி போயிடக்கூடாது. தேவ பலம், அல்லேலூயா, தேவ பலம் நம் வாழ்க்கையில் நம்மக்கிட்ட குறைந்து போகவே கூடாது. தேவ பலம் நம்மக்கிட்ட இருந்து குறைஞ்ச ஆரம்பித்தா நாம் இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான பலனற்றவர்களாய் ஆகி போயிடுவோம். தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கான பலனற்றவர்களாய் ஆகி போயிடுவோம். தேவ பலம் நம் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, குறையவே கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எரேமியா 12:5 சொல்லப்பட்டிருக்கு, நீ காலாட்களோடே ஓடும்போதே உன்னை இழக்க பண்ணினார்கள் என்றால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய் அப்படின்னு ஒரு கேள்வி. சமாதானமுள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறைகினது. அன்பானவர்களே, நம்ம தேவ பலம் என்ன செய்யக்கூடாது, குறையக்கூடாது. இதில் நம்ம பார்த்தோம், கர்த்தருக்குள்ள நம்மளுடைய தேவ பக்தி வாழ்க்கையில் ஜெபம் குறையக்கூடாது, வேத வசனம் தியானிப்பது குறையக்கூடாது, மூன்றாவதாக கர்த்தரை துதிப்பது நம் வாழ்க்கையில் குறையக்கூடாது, நாலாவது தொடக்கத்தில் கொண்டிருந்த தேவ அன்பு, தேவன் மீது வைத்த அன்பு குறையக்கூடாது, ஐந்தாவதாக விசுவாசம் குறையக்கூடாது, ஆறாவதாக கனி, ஆவிக்குரிய கனியின் வாழ்வு நம் வாழ்க்கையில் குறையக்கூடாது, ஏழாவதாக தரித்திரத்துக்கு கொடுக்கும் பழக்கம் நம் வாழ்க்கையில் குறையக்கூடாது, எட்டாவதாக பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பண்பு ஒவ்வொரு நாளும் என்றைக்கும் நம் வாழ்க்கையில் குறையக்கூடாது, ஒன்பதாவதாக தேவ ஞானம் நம் வாழ்க்கையில் குறையக்கூடாது, பத்தாவதாக தேவ பலம் நம் வாழ்க்கையில் குறையக்கூடாது. அல்லேலூயா. இதையெல்லாம் நீங்கள் குறையாமல் தினமும் கவனித்து வாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நேசிக்கிற நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, தேவரீர் நீர் கொடுத்த வேத வசனங்களை இப்பொழுதும் கொண்டு வந்து விதைத்து இருக்கிறேன் அப்பா. இந்த விதைகள் இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு இருதயங்களிலும் விருட்சமாய் வளரட்டும் அப்பா. கேட்கப்பட்ட இந்த வார்த்தைகள் இவர்கள் வாழ்வில் அதை கடைபிடித்து கர்த்தாவே வரும் நாட்களில் நல்லதொரு ஒரு தேவ பக்தி, ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ ஆவிக்குரிய இந்த பட்டயத்தை எடுத்து பிசாசின் கிரியைகளை ஜெயிக்க கர்த்தர் நீர் இவர்களை பலப்படுத்த வேண்டுமென்னமாய் ஜெபித்து வாழ்த்துகிறேன் அப்பா. இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு ஆத்துமாவும் கிறிஸ்து இயேசுவுக்குள் திடப்படட்டும், பலப்படட்டும் அப்பா. ஆவிக்குரிய பட்டயத்தை எடுத்து பிசாசின் கிரியைகளை அழித்து இவர்கள் ஒவ்வொருவரும் ஜெயம் எடுத்து வாழ இயேசுவின் பலமையான திருநாமத்தினால் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.